கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைய ஒரு சிறிய சிந்தனையாக 1 தீமோத்தேயு எழுதின நிருபம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் நாம் இன்றைய செய்தியினுடைய ஆரம்ப வசனமாக எடுத்து அந்த வசனத்தை நாம் தியானிக்கலாம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுங்கி அநேக வேதனைகளாலே தங்களை முருக முத்திக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற இந்த வசனமானது ஒரு பயங்கர எச்சரிப்பான வார்த்தையாக நமக்கு காணப்படுகிறது. காரணம், இது இதனுடைய மையப்பகுதி இப்படியாக சொல்கிறது: விசுவாசத்தை விட்டு வலுவி, அதாவது அவர்கள் விலகி அவர்கள் விழுந்து போவதற்கு ஏதுவான நிலைமையிலே அவர்கள் போகக்கூடிய ஒரு காரியத்தினுடைய முக்கிய காரணம் ஆசை. ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்று புத்தர் சொல்கிறதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஆசை வைக்கும்போது அந்த ஆசை என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, அதை தொடர்ந்து பின்பற்றி போகிறதுக்கு உண்டான அந்த ஏதுக்களை உருவாகும். அதே மாதிரி நம்முடைய சிந்தனை முழுக்க அதுதான் நிறைஞ்சிடும். ஆசை ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா தொடர்ந்து அந்த ஆசை பற்றி கொள்றதுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னன்னா, அவன் தன்னுடைய சுய புத்தியை இழந்து போவான். சுய புத்தி, சிந்திக்கக்கூடிய அந்த சக்தி, இது நல்லது இது கெட்டதுங்கிற அந்த இதையே அவன் இழந்துடுவான். அது இந்த இடத்துக்கு பார்க்கும்போது பண ஆசை, பணம் என்கிறது இந்த உலகத்தில் முக்கியமான ஒரு காரியமாக கருதப்படுகிறது. அது இல்லாமல் உண்மையில உலகம் இயங்காது. இப்போ எந்த ஒரு காரியமாகட்டும், மனிதனுடைய அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிடம், இந்த எல்லாத்துக்குமே பணம் வேணும். இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் எதுவும் இல்லை. ஆனால் ஆரம்ப நாட்களில் உலகம் உண்டான பொழுது பண்டமாற்று முறைகள் தான் இருந்தது. அதாவது இதை பார்ட்டர் சிஸ்டம்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதாவது பண்டமாற்று முறை, ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை அவர்கள் அது சரிசமமாக பங்கிட்டுக் கொள்வார்கள். நாளடைவில் மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் காயின்ஸ், அதாவது நாணயங்கள், தலைகளை பொதிக்கப்பட்ட ஒரு நாணயங்கள் பண்டமாற்று முறையாகும். அதன் பிறகாக தங்கங்களும் வெள்ளிகளும் இப்படியாக அடுத்தடுத்த முறைகள் வரும் பொழுது பின்னாட்களிலே அது உலகம் எங்கும் பணமாக மாறி போனது. பணம் இந்த இடத்திலே ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான பண முறை கையாளப்படுகிறது. ஒவ்வொரு பணத்திற்கும் ஒவ்வொரு மதிப்பும், ஒவ்வொரு நாட்டினுடைய பணத்துக்கும் ஒவ்வொரு மதிப்பும். இப்படியாக ஒரு நாட்டினுடைய பணம் இன்னொரு நாட்டிலே செல்லாது. இங்கே செல்லக்கூடியது இன்னொரு இடத்திலே செல்லாது. அது மாத்திரமல்லாமல் இந்த மதிப்பு வித்தியாசப்படுகிறது. இப்படியாக சொல்லப்படும்போது பணமானது உலகை ஆட்சி செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அந்த பணம் தான் எல்லாத்தையும் வேல்யூ பண்ணுது. அதாவது ஒரு மதிப்பை நிர்ணயிக்கிற, ஒரு பொருளினுடைய தரத்தையும் ஒரு பொருளினுடைய மதிப்பையும் நிர்ணயிக்கிறது அந்த பணம். அப்ப அந்த பணம் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, இது ஆகும் ஆகாது, இது செல்லும் செல்லாது, இதுக்கு மதிப்பு இருக்கு, இது மதிப்பு இருக்காது அப்படிங்கிறத அது நிர்ணயம் செய்யுது. இந்த வேல்யூஷன் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும். இது இந்த உலகத்துக்கு மட்டும், இந்த வேல்யூஷன்ங்கிறது இந்த உலகத்துக்கு மட்டும்தான். நாம நம்முடைய மறைமுகங்களில் உண்டான நம்முடைய எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய உலக பொதுமறையாக கருதப்படக்கூடிய திருக்குறள் புத்தகத்திலே இப்படியாக 247வது குறள் இப்படியாக சொல்லுகிறது: பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாங்கியாங்க என்று நாம திருக்குறள்ல பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அருள் இல்லை அப்படின்னாக்கா, அதாவது கிரேஸ் இல்லை அப்படின்னாக்கா அவனுக்கு மேல பரலோகத்துல வேலை கிடையாது. அதே பொருள் இல்லை அப்படின்னாக்கா அவனுக்கு இந்த பூமியில வேலை இல்லை, அதாவது மதிப்பு இல்லை அப்படின்னு நம்ம குறள்லயே நம்ம பார்க்கணும். இப்படியாக நம்ம பார்க்கும் பொழுது இது எல்லாமே பணத்தினுடைய காரியங்களை முடிச்சு உலகம் சொல்லுது. அது மட்டும் இல்லாம நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது கிட்டத்தட்ட பணத்தை குறிச்சும், செல்வாக்கு, பணத்தை எப்படி நிர்வகிக்கிறது, பணம் எப்படி எல்லாம் உதவுது, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நம்ம வேதத்துல முழு வேதாகம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட வேத வசனங்கள் பணத்தை குறித்ததாக மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அடுத்தது லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 14வது அதிகாரத்தை எடுங்க. லூக்கா 14
அதனுடைய 8 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு கல்யாண விருந்துல நாம் போகும்பொழுது எந்த ஆசனத்தில் நாம் அமரணும் அப்படிங்கிறத குறித்து அந்த இடத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 14 அதிகாரம் 8 to 10 வசனங்கள் 11வது வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மேல இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை வாசிங்க. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் 8 to 10. ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெப்பத்தோடே தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் பாரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாழும் என்று சொல்லும் போது கூட பந்தியில் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இப்ப இங்க சொல்லப்பட்ட இங்க ஒரு கல்யாண விருந்துக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்ம எந்த இடத்துக்கு உட்காரணுங்கிறத வேதம் சொல்லுங்க. இதை பந்தியில், இந்த பந்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பந்தியில் அப்படிங்கிறது போது நாம உணவு பரிமாறுற இடமாகட்டும், நமக்கு மதிப்பளிக்கக்கூடிய இடமாகட்டும், இப்படியாக இருக்கும் பொழுது நாம உட்கார்ற இடத்த ஒரு ப்ரோக்ராம், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனோ இல்லை முக்கியமான ஒரு தனியார் ஃபங்க்ஷனோ ஏதோ நடக்கும் பொழுது இப்ப எல்லாரும் போய் அந்த முன்னாடி சேர்ல உட்காந்து முடியாது. அதே மாதிரி மேல இருக்கக்கூடிய அந்த விஐபி சேர்ல போய் எல்லாரும் உட்காந்து முடியாது. ஒவ்வொருத்தரும் இங்க எதுவும் சில நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும் பொழுது யார் எந்த சீட்ல உட்காரணும்னு அந்த இடத்துக்கு அந்த நேம் கூட வச்சுக்குவாங்க. இன்னாரு இந்த இடத்துக்கு உட்காரணும், இன்னாரு இந்த இடத்துக்கு உட்காரணும் அப்படின்னு. இப்ப இது எல்லாம் எதை சொல்லுது அப்படின்னாக்கா, ஒரு மனிதனுடைய பணம், பதவி, அவனுடைய வாழ்க்கை முறை, தரம், இந்த எல்லாமே சமுதாயத்தில் அவன் எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கானோ அந்த அளவுக்கு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா அந்த மதிப்பு அவனுக்கு அங்க அளிக்கப்படுகிறது. அப்ப இதையெல்லாம் நிர்ணயிக்கிறதுடைய கான்செப்ட் எப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா, அது படிப்பாகட்டும், அந்தஸ்தாகட்டும், எதுவாக இருந்தாலும் அதனுடைய மூலக்கூறு, அதனுடைய நியூக்ளியஸ், அதனுடைய கரு எதுனா பணம் தான் எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு ஆட்சி செய்யுது. பணம் தான் எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு முடிவு பண்ணுது. இது பிசாசினுடைய தந்திரங்கள்ல ஒண்ணு. இதை நம்ம பார்க்கிறோம். பிசாசினுடைய தந்திரங்கள்ல ஒண்ணுதான் இந்த வேல்யூவேஷன் ஆஃப் த மணி. இந்த உலகத்தை அவன் ஆதி காலத்துல இருந்து பார்க்கும் பொழுது ஆசையை தூண்டுறது முதற்கொண்டு அவன் ஆதியாகமத்துல அவன் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா, ஏவாளினுடைய கண்களுக்கு அதை காண செய்து அதை இச்சிக்க செய்து ஆசையை தூண்டும். இந்த ஆசைங்கிறதாங்க இருக்கிறது முக்கியமான விஷயம். அது பல நிலைமைகள் ஒரு மனிதனை கொண்டு போய் ஜெயில தான் உழப்போம். அதனால எத்தனை பிரச்சனை, எத்தனை பிரிவினைகள், போராட்டங்கள், கொலைகள், இது எல்லாமே காரணம் ஆசை. இந்த இடத்துக்கு பணம் உனக்கு தேவையில்லைன்னு வேதம் சொல்லவே கிடையாது. இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பணம் அவசியம். இந்த உலகத்துல நீ சாப்பிடணும், நீ போகணும், நீ ட்ரெஸ் போட்டுக்கணும், இந்த உலகத்துல வாழணும்னா இந்த உலகத்துலதான் நாம இருக்கிறோம். பணம் கண்டிப்பா தேவை, அதுல எந்த ஒரு மாற்றுகளுக்கும் இல்லை. ஆனா இங்க சொல்லக்கூடிய வசனத்தை நாம் நல்லா கவனிக்கணும். பணம் தேவை, அதை உனக்கு இன்னது தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. ஆனா அந்த பணத்தின் மேல நீ செய்யக்கூடாத ஒரு விஷயம் தான் ஆசை. அந்த ஆசை கண்டிப்பா மனசுல இருக்கிறார். பணத்துனால மட்டும் இல்லை, எது மேலேயுமே நீ ஆசை வைக்கக்கூடாது. அதுதான் பைபிளுடைய கான்செப்டே. ஆசை முத ஒரு கும்படைக்கு ஏவாளுக்கு உண்டாச்சு, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒண்ணு இல்லாம பண்ணி இயேசு கிறிஸ்துவே சிலுவை கொண்டாந்து அடிக்கிற அளவு கொண்டாந்து எல்லாமே ஆசை. அந்த இடத்துக்கு பார்த்தோம்னாக்க சாபமும் அந்த இடத்துக்கு அப்படிதான் சேருது. அப்படிங்கும் பொழுது பண ஆசை அது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு விலைப்பதிக்க முடியாத விஷயம் ரட்சிக்கும். அந்த ரட்சிப்பை கர்த்தர் எதுக்காக வந்தார்? நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்லன்னு தான் அவருடைய முதல் தாற்பயமே. இந்த உலகத்திலிருந்து நீ வேறு பிரிக்கப்பட்டவன், இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் கர்த்தர் சொல்றார். அந்த ஒரு அடையாளம் தான் ரட்சிப்பு. மீட்பு. நரகத்திலிருந்து மீட்கிறாரு, பாதாளத்திலிருந்து மீட்கிறாரு, பரலோகத்துக்கு பங்காளியாக்குறாரு. இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான ஆசாபாசங்களுக்கும் ஒண்ணு மீட்டெடுக்கிறாரு. நீ முழுக்க 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 மீட்டெடுக்கப்பட்டவன். நீ ஒரு தன்னிகரற்றவன், தனித்துவமானவன். கிறிஸ்துவுக்குள்ளாக உனக்கு விளைவிப்பே இல்லை, விளையேற பெற்றாத்தும். அப்படியாக காணப்படும் பொழுது இந்த ஆசை, பண ஆசை என்ன பண்ணுன்னா
அதாவது தீமைக்கு மட்டும் போல எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. வேறு ஒரு செடி முதல்ல வரணும் அப்படின்னாக்கா முதல்ல விதை போடுறான் ஒருத்தன். அந்த விதையை தான் பிசாசு அங்க ஏதோட ஆரம்பிக்கிறோம். விதை போடுறோம். அந்த விதையை போட்டு அதுக்கப்புறம் அதை உருவி அதுக்கப்புறம் ஒரு வேறு பிடிக்குது. வேறு பிடிச்சதுக்கு அப்புறம் அது பெரிய மரமாகும். நமக்கு தெரிஞ்சது மரம் மட்டும்தான், கனிகள், விதைகள், காய்கள் எல்லாம். அதாவது வெளிப்படையா இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் எல்லாத்தையுமே. ஆனா உண்மையில அந்த வேறு எங்க இருக்கு அப்படின்னா ஆசை. ஆசை, எனக்கு இது வேணும், அது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், காது பார்க்கலாம், என் பிள்ளை படிப்பு மேல படிப்பு படிக்கல, என் பிள்ளை அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், என் பிள்ளை கஷ்டமே படக்கூடாது, வாழ்க்கையில ரொம்ப மேன்மையா இருக்கணும், கவர்மெண்ட் வேலை வேணும், இப்படியாக இருக்கணும். இது எல்லா திட்டங்கள் மேல் திட்டங்கள், பிளான் மேல் பிளான். இந்த கண்ட்ரிக்கு போனா இவ்வளவு சம்பாதிக்கலாம், அந்த கண்ட்ரிக்கு போனா இவ்வளவு சம்பாதிக்கலாம், இந்த படிப்பு படிச்சா இவ்வளவு சம்பாதிக்கலாம். இது எல்லா திட்டங்களும் அடிப்படையான காரியம் ஆசை. பண ஆசை. லட்சமா சம்பாதிக்கணும், லட்சமா செலவு. நீங்க கோடிகள்ல புரண்டாலும் சரி, பில்லியன்ல நீங்க புரண்டாலும் சரி, உங்களுக்கு தேவை 3 வேலை ஆகாது. கூட்டுக்க தொழில், இருக்க இடம், இது எல்லா மனிதனுக்கும் அவசியமானது. இதை தவிர வேற எதுக்கும் ஆசைப்பட சொல்லி கத்த நமக்கு சொல்லல. இது தேவை, ஆசை. இப்ப என்ன, இல்லாதவன் கஞ்சி குடிக்கிறான், இருக்கிறவன் பிரியாணியா சாப்பிடலாம். இல்லாதவன் ரோட்ல கூட உட்காந்து வாழ்ந்துட்டான், இருக்கிறவன் மாளிகைகள் இருக்கான். யாரு செத்தாலும் பணம், யாரு செத்தாலும் பணம். இந்த பண ஆசை ஒரு மனுஷனை எங்க போய் விடுது அப்படின்னா எல்லா தீமையும் செய்ய வைக்கும், எல்லா தீமையும் செய்ய வைக்கும். உலகத்துல சொல்லுவாங்க, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. அவன் எவ்வளவு பெரிய நல்ல மனுஷனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நல்ல கேரக்டரா இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலா அவன் எவ்வளவு நல்ல வழங்கமா இருந்தாலும் சரி, அவனுடைய விஷயம் பணம் இல்லை அப்படின்னாக்கா, அவன் ஒரு நல்ல காஸ்ட்லியான கார்ல வந்து இறங்காம நல்ல ஒரு வசதியான இடத்துக்கு இல்லாம இருந்தானாக்கா கிறிஸ்தவ உலகமே அவன் நம்பிக்கிறது கிடையாது. கிறிஸ்தவ திருச்சபைகள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட கிறிஸ்தவ திருச்சபைகள்ல இன்னைக்கும் நடக்கிற விஷயம், அவனுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு உலகத்துல மேன்மையா இருக்கோ அந்த அளவுக்கு அவன் சபைகளில் மதிக்கப்படுகிறான். ஆனா கர்த்தர் காண்கிறது அவர் என்னைக்குமே வேல்யூவேஷன் இருக்கிறதே கிடையாது. மணியோடைய வேல்யூவேஷன் இந்த உலகம் தான் போடுவோம், இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் தான் போடுவோம், கிறிஸ்தவனும் போட்டு போவோம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் உங்களோட வேல்யூவேஷன் மணியை வச்சு பண்றது கிடையாது, விசுவாசத்தை வச்சுதான் வேல்யூவேஷன். உங்களுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கவனம், தேவனுடைய சமூகத்துல கவனம். என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான்னு கத்த சொல்றார். பிழைக்கிறதுனா என்ன, அவருக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு வாழ்ந்து வளர்றீங்களோ அதுதான் பிழைப்பு. இந்த உலகத்துல காசு பணம் சம்பாதிச்சு, படிப்பு மேல படிப்பு படிச்சு, காசு பணம் சம்பாதிச்சு, வாழ்வாங்கி இருக்கிறதுலேயே காஸ்ட்லியான காரு, பயங்கரமான வீடெல்லாம் கட்டி வாழ்றதெல்லாம் வாழ்க்கை. இதெல்லாம் உலகத்துல உண்டானது, இது தேவனுக்குரியது அல்ல. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள எந்த அளவுக்கு வளர்றீங்களோ அதுதான் வளர்ச்சி, அதுதான் வாழ்க்கை. இந்த ஆசை என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் அந்த ஆசை அவனுக்கு இச்சு, அவனோட எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது மட்டும் அர்த்தம் இச்சித்து விசுவாசத்தை விட்டு என்ன பண்றான், வலுவி விழுந்துறான். அவ்வளவுதான். அவனுக்கு அதுக்கப்புறம் விசுவாசம் இல்லை. விசுவாசம் அவனுக்கு இல்லைன்னா கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். கடவுள் மேலேயே அவனுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்போது அதுக்கு அவனை காப்பாற்ற அவனுடைய முழு நம்பிக்கை அந்த பணம் தன்னை காக்கும் என்று அவன் அசைக்க முடியாம நம்புறான். இன்னொன்று, அந்த பணம் உண்மையிலேயே அந்த மாதிரியான காரியங்களை செய்யுது. பணம் இருக்கும்போது ஒரு தைரியம் இருக்கு, பணம் இருக்கும்போது பயம் இருக்கு. பணம் இருக்கும்போது பார்த்தோம்னா எதையும் அவனால வாங்க முடியும், யாருக்கிட்டையும் போய் கையெழுதி நிற்க வேண்டியதில்லை, அவன் 4 பேர் கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த பணம் அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம அது என்ன பண்ணுதுன்னாக்கா, அந்த பணம் இருக்கும்போது நீ தேவனுடைய சமூகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. தேவனுடைய சமூகத்துக்கு எதுக்காக போக, உங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்துக்காக, அவர்களுடைய எதிர்காலத்துக்காக போக. ஆனா அதுதான் உங்கள்கிட்ட பணங்கிற ரூபத்துல எல்லாமே இருக்கே. அப்ப தேவனுடைய சமூகத்துல இருந்து உன்னை நிலைமையே வச்சது. நீ ஜெபிக்கக்கூடிய ஜெபமாகட்டும், நீ ஆராதிக்கக்கூடிய ஆராதனையாகட்டும், இது எல்லாம் மேலோட்டமா தான் இருக்குமே தவிர இருதயத்தின் ஆழத்திலிருந்து உனக்கு வராது. இதெல்லாம் பணம் செய்யற வேலை. அது மட்டும் இல்லாம அடுத்தது
அநேக வேதனைகளாலே தங்களை உருவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வேதம் சொல்லுது. அந்த வேதனை என்ன? அந்த பணத்தை நாடி அவன் போக்கும் பொழுது, இன்னும் அரபு நாடுகள் ஆகட்டும், இன்னும் மற்ற நாடுகள் ஆகட்டும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க முடியாத எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு எத்தனையோ விளக்கங்கள்லாம் எடுத்துக்கிறாங்க. அவங்க வாரத்தின் முதல் நாள் போது அவங்களுக்கு கிடைக்கும் போது எத்தனையோ இடங்கள் வெள்ளிக்கிழமை ஆராதிக்கிறவங்க இருக்காங்க. இதெல்லாம் என்ன கடவுள் உண்டு பண்ணதான் அவங்களுக்கு? நீயா தேடிக்கிட்டு நீங்க ஆசைப்பட்டு படிக்கிற படிப்பு, படிப்பு மேல படிப்பு, நீ விரும்பின வாழ்க்கை, நீ விரும்பின நாடு, அந்த நாட்டினுடைய சட்டங்கள், அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு கடைசியா போய் என்ன பண்ற? ஆராதிக்க வேண்டியவரை அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம ஆராதிக்க வேண்டிய நாளும் ஆராதிக்கிறது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, நம்முடைய பணத்தின் மூலமாக எல்லா காரியங்களையும் செய்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். பணம் ஒருபோதும் அதனுடைய வேல்யூவேஷன் இந்த உலகத்துலதான் பண்ணுவாங்க. கர்த்தர் ஒருபோதும் அந்த பணத்தை வேல்யூவேஷன் பண்றது கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இன்னொன்னு சொல்லுவாங்க, பணம் 10 செய்யும் அப்படின்னு. பணம் 10 செய்யும் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, அதை குறிச்சு நான் தேடி எடுக்கும் பொழுது அதை 10 குணங்கள் சொல்லுது. காமம், ரோகம், லோகம், மோகம், மதம், மச்சரம், சூசை, தம்பம், தர்ப்பம், ஈர்ஷன், இப்படிங்கிற இந்த குணங்கள். இது எல்லாம் ஒரு கேரக்டர். இதெல்லாம் என்னங்க கேரக்டர் அப்படின்னாக்கா, பாவத்தினுடைய ஒட்டுமொத்த சுபாவங்களும். மனிதனுடைய இருதயம் ஒரு புத்தகம் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். அதுல கேரக்டர்ஸ் அப்படியே போட்டு ஒவ்வொரு அனிமல்ஸ் போட்டுருப்பாங்க. அதுதான் இந்த 10 குணங்கள் இருந்து அதான் சொல்லுது. அப்ப இது எல்லாமே பணம் இருக்கும்போது அவனுக்குள்ள வருதான். அப்ப அவனுக்குள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னாக்கா, அவன் பயங்கர துர்குணம் உள்ளவனாம். அப்ப அந்த பணம் அவனுக்கு அளவுக்கு மேல இருக்கும் பொழுது அவன் சகல துர்மார்க்கத்திலும் சேர்த்து இருக்க ஒரு ஏதுவான நம்பிக்கை அவன் போயிடலாம். அது பயங்கரமான காரியம். இந்த பணத்தினால கெட்டவங்க நேரத்திலே இருக்காங்க. நாம பார்க்கும் பொழுது பார்த்தோம்னாக்கா பிள்ளைதான் எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி வேலை போயிட்டு, கேயாஸ் எலிசாவினுடைய வரிசையை வரக்கூடிய அருமையான ஒரு புருஷன், பணத்தினால வேலை பண்ணும். யூதாஸ் இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீடர்கள் மிகவும் ஒரு பொக்கிஷமான ஒரு ஸ்நானம், பணத்துக்காக. இப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தை, அதனுடைய நீதி, அதனுடைய மேன்மை இதை புரியாம இந்த உலகத்துல எதை வேல்யூவேஷன் பண்றாங்களோ அந்த வேல்யூவேஷன் அடிப்படையில மனுஷன் அதை நாடி போகும்போது அவனுக்கு இன்னது தேவைங்கிறதே மறந்து போயிடும். இன்னது தேவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, அவனுக்கு தேவை கர்த்தர் தான். அந்த கர்த்தரையே அவன் மறந்துடுறான். எத்தனையோ பேரால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியாது. அதுக்கு காரணம் அவங்க இருக்கக்கூடிய பதவிகள், அவங்க இருக்கக்கூடிய வேலைகள், எத்தனையோ நெருக்கடிகள், வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கதான் செய்யுது. நியாயமானதும் உண்டு. அவர் அதை நம்ம வாரத்துக்கு விட்டே வர முடியாது. அது அவங்களாச்சு கர்த்தராச்சு. ஆனா அப்படி ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம போய் மாற்றத்துக்கு என்ன காரணம்? வழிகளை நாம தான் தெரிஞ்சுக்கணும். இதனால ரொம்ப நாம ஜாக்கிரதையோடு இருக்கணும். இப்ப மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் அதனுடைய 6வது அதிகாரம் 24வது வசனம் தெரியுது. மத்தேயு 6:24. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ரொம்ப நாளும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய விடக்கூடாது. தேவனுடைய திருநாமத்துக்கு மகிமை உண்டாக. இந்த வசனத்துடைய ஆரம்பத்துல இருந்து வரும்பொழுது அதனுடைய மைய பொருள் என்னன்னாக்கா, கடைசியை கர்த்தர் முடிக்கிறார். ஒண்ணு தேவன், இல்ல உலக பொருள். உலக பொருள் முக்கியமானது பணம். அப்ப இந்த ரெண்டையும் நீ ஒருபோதும் ஒட்டுக்காக நேசிக்க முடியாது. ஒட்டுக்காக நேசிக்க முடியாது. தம்முடைய சீடர்கள் அவங்க கூப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையும். அப்ப அந்த காரியங்களை விட்டுட்டு தான் அவருக்கு பின்னாடி வந்தாங்க. அதுக்காக நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அப்படிங்கறது அந்த கான்செப்ட்ல சொல்லணும். இந்த இருதயத்தை என்னைக்குமே பண ஆசைக்கு கொண்டு போகாதீங்க. பண தேவைக்காக ஓகே, ஆனா பண ஆசைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கூடாது, ஓட விட்டுறோம். ஆசை பயங்கரமான விளைவுகள். வெறும் மண்ணாசம், பணாசம் மட்டும் இல்லை, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இவை எல்லாம் ஒரு மனுஷன் அடிக்காம இருந்ததே கிடையாது. மூணுமே எல்லாத்தையும் ஒரு மனிதன் காலி பண்ணிட்டு. அதுல முக்கியமானது பணம். இந்த இடத்துக்கு பணத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம்.
அப்ப இந்த காரியம் என்ன பண்ணுது அப்படின்னா, 2 பேர்த்துக்கு நீ உன்னால ஊழியம் செய்ய முடியாது. ஒண்ணு தேவனுக்கு ஊழியம் செய்யும், இல்லையா இந்த பணத்துக்கு நீ ஊழியம் செஞ்சிருக்கும். 2 பேர்த்துக்கும் ஊழியம் செய்ய ஒருத்தரால முடியாது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துக்கு 2 எஜமான்களுக்கு நான் ஊழியம் செய்ய முடியும். இந்த உலகத்துக்கு எஜமான் பிசாசு, பரலோகத்தின் எஜமான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். நீ அவருக்கு துணையா இருந்து அவருக்காக வாழணும் அப்படின்னா இந்த உலகத்தின் மேல் இருக்கிற ஆசையை நீ விடணும். இந்த உலகத்தின் மேல் இருக்கிற ஆசையை விடாம நீ ஒருபோதும் அவருக்கு பிரியமான துணையா வாழவே முடியாது. அடுத்தது நாம தொடர்ந்து வாசிப்போம். நீதிமொழிகள் 27:24. நீதிமொழிகள் 27:24. செல்வம் என்றைக்கும் நிலையாது, வீடம் தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ. இந்த இடத்துக்கு நாம பார்க்கிறோம், நிலையாக ஒரு காரியத்தை நோக்கி தான் நம்ம ஓடிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு. செல்வம் என்றென்றைக்கும் நிலையாது. உனக்கு அந்த நேரத்துக்கு ஒருவேளை நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கலாம். நீ ஆசைப்பட்ட காசு, பணம், நீ ஆசைப்பட்ட பொருட்களோ, இல்லை இடமோ, வீடோ, காரோ, பங்களாவோ, படிப்போ, பட்டமோ, இல்லை உயர்ந்த வாழ்க்கையோ, வேலையோ, எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனா அது உனக்கு ஒருபோது சமாதானத்தையோ நிம்மதியோ தரப்போவதில்லை. சந்தோஷத்தை வேணா தரும், ஆனா சமாதானத்தை ஒருபோதும் இந்த உலகம் கொடுக்கவே முடியாது. ஏன்னா பாவத்திலேயே சந்தோஷம் இருக்குதுன்னு வேதத்துல நாம் வாசிக்கிறோம். மோசையினுடைய வாழ்க்கையில அந்த சவால் வரும் பொழுது இந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிக்கிறதே நான் இருந்து கொண்டேன்னு மோசை போறேன். அப்ப பாவ சந்தோஷம் என்ன இருக்கும், ஆனா சமாதானத்தை ஒருபோதும் பாவம் கொடுக்காது. இப்ப இந்த இடத்துக்கு செல்வத்தை பார்க்கும்போது அது என்றென்றுக்கும் நிலையாது. அது மட்டும் இல்லாம கிரீடம் தலைமுறை நிலைநிறுத்தமா வாசிக்கிறேன். இங்க என்னன்னாக்கா, இப்ப நான் சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்ட ஒரு காரியம், ஒரு 3 தலைமுறைகள். இப்ப ஒரு தலைமுறை பார்த்தோம்னாக்கா கஷ்டப்பட்டு ரொம்ப சம்பாதித்து செல்வம் செய்யும். இதுக்கு அடுத்தது அவன் பையன் வரான் இல்லைங்களா, அவன் பையன் வரும்பொழுது என்ன பண்ணுவான்னாக்கா, இந்த கஷ்டம்னா என்னன்னே தெரியாம பயணப்படுத்துவான். அவன்கிட்ட கஷ்டம் என் உள்ள பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய நல்லா செல்வாக்கா வளர்த்தணும். இவனுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது, அப்பாவோட ஓரளவுக்கு நல்லா வந்துடும். இப்ப இது என்ன, நாங்க கடைசியா சோதரித்தனமா இருந்து எல்லாத்தையும் இது அழிக்குது. அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாங்களோ அதை எல்லாம் அழிக்கிறதுக்குனே அடுத்தது போறோம். அது ஒரு வேலையும் செய்யாது, உருப்படியாவும் படிக்காது, உருப்படியா ஒரு காரியம் செய்யாது, எல்லாத்தையும் அழிக்குது. அழிச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தது ஒரு அடுத்த தலைமுறை வருது, அவன் பிள்ளை இருக்கு. அதை என்ன பண்ணுன்னா சோத்துக்கே கஷ்டம். இப்படிதான் ஒரு சைக்கிள் சிஸ்டமா உலகம் செயல்படுது அப்படிங்கிறத நான் சின்ன வயசுல இருந்து கேள்விப்படுறேன். ஒரு 3-4 தலைமுறைகள் 5 தலைமுறைகள் பார்க்கும்போது எங்க பாட்டேன் முப்பாட்டேன் இவங்கெல்லாம் பார்த்தோம்னா இவ்வளவு சொத்துக்காரங்க அப்படின்னு. இது வேற எங்கேயும் வேணும், இங்க இதுலயே இருக்கு. எங்க முப்பாட்டனாருடைய பேரு சித்தன். அவர் அந்த இடத்துக்கு அண்ணாமலைப்பட்டி கிராமத்துல மிகப்பெரிய செல்வந்தரா இருந்தவர். அப்படி இருந்தவர் கடைசி அடுத்தடுத்த தலைமுறைகள் எங்க அப்பா தலைமுறை வரும்போது சொத்துக்கே கஷ்டப்பட்டாங்க. அதாவது 3வது தலைமுறை எங்க தாத்தா எல்லாத்தையும் அடிச்சாரு, எங்க பாட்டை எல்லாம் சம்பாதிச்சாரு, எங்க தாத்தா எல்லாத்தையும் சீட்டடி அடிச்சாரு. எங்க அப்பா சோத்துக்கே கஷ்டப்பட்டாரு. 5 பிள்ளைங்க, எங்க அப்பா தான் மூத்தவர். தன்னுடைய தம்பி தங்கச்சி அத்தனை பேரையும் அவருக்கு ஒருத்தர் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அவர் ஆளாக்கி எல்லாத்துக்கும் நல்லது கிட்டதெல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் ஒரு ஆலமரத்தினுடைய ஒரு அடிவேரா இருந்து வளர்ந்தது. அப்ப இந்த 3வது தலைமுறை வரும்போது எங்க அப்பா வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்படி செல்வம் என்னைக்குமே என்றென்றைக்கு நிலையாது. அப்படி நிலையான செல்வத்தை நோக்கி தான் மனுஷன் என்ன பண்றான், ஓடுறான். பின்னாடி ஓடி தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிருக்கான். அவன் திரும்பி பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லைன்னு அவனுக்கு புரிய வரும் பொழுது அவனுக்கு சாக வயசாயிடும், உடம்புலையும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கடவுளுக்காக அவன் எதையுமே செய்ய முடியாது. அடுத்தது நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் சிம்பிளா தெரிஞ்ச மனப்பாடமான வசனம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேர்வு. மத்தேயு 6:30. மத்தேயு 6:33 நாம் வசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட உலகப்படும். இதெல்லாம் மனப்பாடமாவே நம்ம தெரிஞ்சாலும் இதை நம்ம ஃபாலோ பண்றோம். பண ஆசை ஒரு மனுஷனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை சீரழிச்சுட்டு போயிடும். 2 குழந்தையர் அந்த பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் தெரியுங்களா? வேற உங்களுக்கு கடவுள் அதிகமான நிலைமைகளை உங்களுடைய தேவைக்கு மிஞ்சே கொடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னா அந்த பணத்தை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 குழந்தையர் 9:7 வாசி. 9:7. அவனவன் சினமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுத்து கடவுள்.
உற்சாகமாய் கொடுக்கிறவர்களுக்கு தேவன் பிரியமாய் இருக்கிறார். இப்ப உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை குறிச்சு நீ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, உற்சாகமா நீ கொடுத்தீங்கன்னா தேவனுக்கு உன்னால பிரியம் உண்டாகும். ஆனா அந்த கொடுக்குற பணத்தை நீ எப்படி கொடுத்துடக்கூடாது அப்படின்னா, ஏதோ வலுக்கட்டாயத்துல கொடுக்கறது, அப்படி கொடுக்கும்போது துக்கத்தோட கொடுக்கறது, இந்த காரியத்தை அப்போஸ்தலர்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஒரு தம்பதிகள் தன்னுடைய நிலத்தை எல்லாம் விட்டு ஆஸ்தியெல்லாம் விட்டு கொண்டாந்து அப்போஸ்தலர் பாதப்படியில் வைக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு பங்கு எடுத்து வச்சிருப்பாங்க. தேவனிடத்துல நீ பொய் சொல்ல துணிகிறது என்னன்னு கேட்பான். 2 பேரும் சேர்ந்து போதை பார்ப்பான். நீ கொடுக்குற காரியங்களை கூட தேவனுடைய சமூகத்துல சந்தோஷத்தோட உற்சாகமானதோட உனக்கு நெஞ்சினது தாராளமா கொடுக்கலாம். அந்த ஏழை விதவைத்தாய் தனக்கு உள்ளதையெல்லாம் போட்டுட்டாங்க. நம்ம ஒன்றும் அப்படியெல்லாம் போய் எக்ஸ்ட்ராவா அளவுக்கு மிஞ்சின நீதிமானெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீ உனக்கு தேவைக்கு மேல இருக்கிறது உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கலாம், இல்ல நீ தேவனுடைய சபையில இருக்கக்கூடிய கருத்துகளுக்கு கொடுக்கலாம், தேவனுடைய ஊழியர்களுக்கு கொடுக்கலாம், தேவனுடைய காரியங்களுக்கு கொடுக்கலாம். இது எல்லாமே ஒரிஜினல் பேங்க்ல போய் உனக்கு அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆயிடுது. பரலோகத்துல எல்லாமே எழுதி வச்சிடறாரு கர்த்தர். ஒரு கலாசம் தண்ணீரை கொடுக்குறவங்களுக்கு கூட கர்த்தர் சொல்றாரு, இதை ஞாபகப்படுத்தி அவன் உண்டானத பலனை கொடுக்குற கர்த்தர். தேவனுடைய ஊழியத்துக்காக நீ எடுத்து கொடுக்குற அந்த பணத்தை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாரு, அது காலி செய்ய மாட்டாரு, உனக்கு திருப்தி தான் ஆகும். நீ ₹1 கொடுத்தா உனக்கு அதுக்கு மல்டிபிளா தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. உன்னை வரிய நாக்கி தவித்திர நாக்கி தெருவுல வர மாட்டார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீ செலவு பண்ணலாம், ஏழைகளுக்கு இறங்கலாம், விதவைகளுக்கு இறங்கலாம், எத்தனையோ பேருக்கு தேவை உள்ளவர்களுக்கு செய்யலாம். தேவனுடைய ஊழியம் உங்ககிட்ட அளவுக்கு மீறி இருக்கிற பணத்தை வச்சு. ஆனா ஒருபோதும் நம்ம கிட்ட எவ்வளவு இருந்தா அதன் மேல நம்ம ஆசையை வச்சிருக்கோம். ஒரு முறை எங்க பையனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்க பெங்களூர்ல ஒரு டாக்டர் வீட்டில் தங்கியிருந்தோம். அவங்க சகோதரி ரூபா, அவங்க கணவர் பேரு ஜூலி, அவங்க வீட்டுல நாங்க தங்கி இருக்கும் போது என் பையன் வந்து ஒரு மூலவளர்ச்சி இல்லாத பையன். அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்க போயிருந்தோம். அப்ப என் பையன் ஓடி போய் அவங்க வீட்டுல இருந்த டிவி பிடிச்சி தரத்துக்கு போனான். மூலவளர்ச்சி இல்லாத குழந்தைங்கள இந்த நேரத்துக்கு என்ன பண்ணுன்னே தெரியாது, அந்த மாதிரி அரோகண்டா இருப்பாங்க. அப்படியே நான் பதறி போயிட்டேன். ஓடி போய் என் பையன் பிடிச்சி எடுத்து வரும்போது சொன்னாங்க, இதெல்லாம் விடுங்க பிரதர், அவனை ஃப்ரீயா விடுங்க, அவங்க டாக்டரா இருக்கிறதுனால இவனை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நாம அவன் டிவி உடைச்சிருக்குவான்ற பயத்துல போனோம். அப்ப இல்ல சிஸ்டர், அவன் டிவிக்கு தள்ளி விட்டு உடைச்சிருக்கானா அதை வாங்கி கொடுக்குற அளவுக்கு எனக்கு வக்கு இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு வசதியும் இல்லை சிஸ்டர் அப்படின்னு. நாங்களே ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயா தான் அவங்க வீட்டுல போயிருந்தோம். எங்களுக்கு ஃப்ரீயா தான் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தாங்க. அப்ப அந்த சகோதரி விஷயத்த சொன்னாங்க, பிரதர் அவங்க டிவி மேல நான் இதயத்தை வைக்கல, பையன் உடைச்சாலுமே எனக்கு அதை பத்தி கவலை. வாழ்க்கையில விசுவாசமே என்ன சகோதரி என் சகோதரனை எடுத்து கொடுத்தாங்க. அவ்வளோ காஸ்ட்லியான டிவி. ஒரு சின்ன டம்ளர் வீட்டுல வந்து உடைஞ்சாலே திட்டுறது எத்தனை புத்தகம் இருக்காங்க. தன்னுடைய சொந்த பிள்ளைகள் சமீபத்தில் ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். என்னுடைய கூட வேலை பார்த்த ஒரு சகோதரி, அவங்களுடைய மகள் காலையில் வீட்டுக்கு வரும்போது 1.5 பவுன் செயின் தெரிவிக்கிறோம் பொண்ணு காலத்துக்கு நடிச்சு இங்க எதோ சத்தம் போட்டிருக்காங்க. இது யதார்த்தம் தான், எல்லா வீட்டையும் நடக்கிறது தான். அந்த பொண்ணு என்ன நினைச்சதோ தெரியல, இப்ப இல்லை. அதனால இது யதார்த்தம் தான். ஒண்ணு கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற காலகட்டத்தில் 1.5 லட்சம் 2 லட்சம் வளர்த்து குறைச்சு போகத்துல ஏதோ சொல்றோம். அதே மாதிரி கடந்த மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கூட வேலை பார்த்த ஒரு அதிகாரம் பையன் 12வது பேருந்து படிப்புல ரொம்ப வீக். அவங்க இதே மாதிரிதான் ஏதோ சத்தம் போட்டிருக்காங்க. அந்த பையனும் இப்ப பிள்ளைங்க எல்லாம் டக்கு 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 முடியுது. காரணம் விசாசு. விசாசு எப்படியாவது அவங்க தேவனை அறிவு பண்றதுக்கு முன்னாடி தரத்தரத்தான் போய் என்னைக்குமே நாம இந்த உலகத்தில் உள்ள பொருள் மேலேயோ பணத்தின் மேலேயோ ஆசை வைக்கப்படாது. நம்ம இதயத்தை தெளிவாக அதெல்லாம் நம்ம வேதம் தெளிவா சொல்லுது. பண ஆசை ஒரு மனுஷன் ஒண்ணுமே இல்லாம பண்ணிடும். பண ஆசை எல்லா தீமைக்கும் நேராக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சொல்லுவோம். நம்ம தொடர்ந்து இந்த காரியத்தை குறித்து நம்ம சிந்திப்போம். தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒருபோதும் வலுவி போகாதபடி அவர் சொல்றாரு, வலுவாதபடிக்கு நம்மை காத்தோம், தம்முடைய சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தோம். அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கும் பொழுது அவருடைய வல்லமையை நம்ம பயன்படுத்திக்காம எல்லாத்தையும் இழந்துட்டு போனா அது யாருடைய நம்முடைய அதனால இந்த காரியத்தை குறித்து சிந்திப்போம். தொடர்ந்து தேவன் தாமே அவருடைய நாடி தீர்மானத்தின்படி நமக்கு விடுதலை ஆசீர்வாதங்களையும்
வருவாராக. நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. ஒருபோதும் நம்முடைய ஆசைகளை அல்ல, நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. ஒருபோதும் நம்முடைய ஆசைகளை அல்ல. இந்த காரியத்தை நம்ம தொடர்ந்து சிந்திச்சு தேவனுடைய திருநாமமே இன்னும் மகிமைப்படுவதாக. ஆமாம்.